வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல இன்ஸ்டன்ட் பாட்டில் கார்ட் தோசை பண்ண போறோம். அதாவது சொரக்காய் தோசை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ரவா தோசை மாதிரி தான் இருக்கும். பண்றதுக்கும் ரொம்ப ஈஸி, ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் தான் தேவை. வெளியில கிறிஸ்பியா இருக்கும், சென்டர்லாம் கொஞ்சம் சாஃப்டாவே இருக்கும். முடிச்ச அளவுக்கு இந்த தோசையை சூடா சாப்பிடுங்க, அப்பதான் கிறிஸ்பியா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு சட்னி, கிரேவி இல்லைன்னா சாம்பார் எது இருந்தாலுமே இது கூட நல்லா ஒத்து போகும். இல்லைன்னா வெறும் தோசையாவே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப டேஸ்டியா தான் இருக்கும். இந்த தோசையை நான் எப்படி பண்ணங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்ன சுரக்கான ஒரு முழு சுரக்காய் எடுத்துக்கோங்க. பெரிய சுரக்கான பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு தோலை சீவிக்கலாம். தோல் சீவினதுக்கு அப்புறமா நாலா சாப் பண்ணிக்கலாம். சென்டர்ல இந்த விதையோட இருக்கிற இந்த ஃபிளஷை நீங்க ரிமூவ் பண்ணிடணும். சில காயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா விதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு அறப்படாது, தோசையில் அங்கங்கே சிக்கிட்டு நிற்கும். அதனால தான் நம்ம சென்டர் பார்ட்டை ரிமூவ் பண்ணிடுறோம். பட் விதையே இல்லை, ரொம்ப பிஞ்சாக இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சென்டர் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணிட்டு ஒரு பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. எப்படியும் நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால ரஃபாக சாப் பண்ணால் கூட பரவாயில்ல தான். இப்போ இதில் நம்ம ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். சொரக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நீர் காய் தாங்க, அதனால ஈஸியாக அரைப்பட்டுரும். முடிஞ்ச அளவுக்கு பிஞ்சா காய் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு நல்லா அரைப்படும். இப்போ அரைச்ச இந்த சொரக்காய் விழுத ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாவு கலக்கணும், அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க. மாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரவை, அதுக்கப்புறம் அரிசி மாவு தேவைப்படும். நைஸாக அரைச்சிருக்கா இல்லையான்னு அப்படியே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது பெரிய பீஸ் இருந்தால் வெளியே எடுத்துருங்க. இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு, ரவை எல்லாமே இந்த சொரக்காய் மிக்சரோட சேர்ந்து உங்களுக்கு ஊறணும். சொரக்காய் மிக்சரோட மாய்ஸ்சரே பார்த்தீங்கன்னா இந்த ரவை அரிசி மாவை ஃபுல்லாக கோட் பண்ணிடும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்படாது. இதை அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு 15-20 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. அப்போ தான் ரவை நல்லா ஊறி வரும். 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஊறின இந்த மிக்சரை மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஈவனாக உங்களுக்கு சோக்காக இருக்கணும். நான் இன்னைக்கு மாவுல வெங்காயம் சேர்க்க போறது கிடையாது. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்க்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கரகரன்னு வராது. இப்போ நம்ம பொடிப்பொடியா நறுக்கின கருவேப்பிலை, பொடிப்பொடியா நறுக்கின இஞ்சி, பொடிப்பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், பொடிப்பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சமா கலருக்காக மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, வாய்வு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாசனைக்காகவும் கொஞ்சமா பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் மிளகு பொடி கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவோட எல்லா பக்கமும் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். தோசை கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வரணுங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். திக்காக இருக்கும் போதே நம்ம கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மாவை கரைச்சிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரவா தோசை மாவு மாதிரி தான் இருக்கணும். நம்ம யூஸ்வல் தோசை பேட்டர் மாதிரி திக்காக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு கப்பாக சேர்த்துட்டு கலந்துக்கலாம். லம்ஸ் ஏதாவது இருந்தால் அப்படியே உடச்சி விட்டுருங்க. மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரிங் கன்சிஸ்டன்சியில தான் இருக்கணும். இதை நம்ம அப்படியே கரைச்ச தோசை மாதிரி தான் வாக்க போகிறோம். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நீங்கள் தோசைக்கு எந்த கடாய் யூஸ் பண்ண போறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா நான்ஸ்டிக்கோட இண்டாலியம் இல்லைன்னா இரும்பு கடாய் பெஸ்ட். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாட்டான கடாயாக இருந்தால் உங்களுக்கு தோசை நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். சென்டரில் குழி இருந்தால் உங்களுக்கு நடுவில் வந்து ஒன்று சேர்ந்துக்கும். முதல்ல கல் நல்லா சூடு பண்ணிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை வச்சு ரப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். கல் சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம மாவை அப்படியே சைட்ஸ்லேருந்து சேர்த்துட்டே வரலாம். கல் சூடாகலைன்னா மாவெல்லாம் சென்டருக்கு வந்துடும். அதனால கல் நல்லா சூடாக இருக்கணும். ஓரங்களில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்லோவாக அவுட்டர் அண்ட் கிறிஸ்பியாக கோல்டன் கலராக மாறினதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து விட்டு திருப்பி போடுங்க. இன்னொரு சைடுமே நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் குக் ஆகட்டும். முதல்ல 1-2 தோசை எப்போவுமே உங்களுக்கு சரியாக வராதுங்க. 3ஆவது தோசையிலேருந்து நல்லா வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க, தோசை ரெடியானதுக்கு அப்புறமா சுட சுட அப்படியே பிளேட்ல சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோட நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இந்த தோசை ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல ரெசிபியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye, have a great day. Thanks for watching.